Yogambal Sambar podi நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சோ கண்டிப்பா தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இத வச்சு நீங்க குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா மாங்காய் சாறு ஆர் மாங்காய் கறி இந்த மாதிரி ஒன்று உண்டு. கேரளாலெல்லாம் பண்ணுவா. மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக. இது வந்து ஒரு பெரிய மாங்காய், ஒரு 1/2 கிலோ இருந்த மாங்காய். இது நான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 இன்ச் துண்டோ இஞ்சி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீளமாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 4-5 பச்சை மிளகா இது மாதிரி வெகுந்துட்டு போடுங்க. ஃபுல்லாகவே ஸ்லிட் பண்ணி எடுத்துகிட்டு போடுங்க. எங்களுக்கு 4-5 போகிறோம், ஏன்னா காரப்பொடி வேறு போடணும். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இந்த இஞ்சி போடுறோம் பார்த்தேளா, அந்த இடத்துலேயே கார்லிக் வேணுங்கிறவா பூண்டை நல்லா திருகி போட்டு இது பண்ணிட்டேனாலும் ஓகே. அங்கே பூண்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி பாலை இது பண்ணி விட்டுற போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் நாங்கள் விடலை அப்படின்னு சொல்கிறவா நல்லா கொஞ்சம் அரை முடி தேங்காய், அப்புறம் அதில் ஒரு 5-6 நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காயோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சிருங்க. அது பொடி பொடியாக கட் பண்ணினதும் வேணும், இது அரைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் வேணும். இந்த மாங்காய் சீசனில் தான் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பும் இல்லாத, கொஞ்சம் புளிப்பே இல்லாதையும் இல்லாத இருக்கிற மாங்காய் இருக்குது பாருங்க. அந்த மாங்காயில் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வரும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். ரொம்ப ஈஸி, குவிக்காகிடும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலை, காரப்பொடி, நம்ம மிளகா வேறு போட்டிருக்கோம். ஸோ 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயில் இதில் ஆட் பண்ணலாம். மாங்காய் வேகிறதுக்கோசரம் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுடலாம். தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடலாம். இந்த மாங்காய் துண்டெல்லாமும் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வைக்கலாம். மீடியம் ஹையில் வைங்கோ. நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட் இது கரண்டியால் இப்படி குத்தினாலே வந்துட்டு பாருங்கள், தெரியுறதா? ஸோ இது ரொம்ப அழுத்தி விட வேண்டாம், தெரியுறதா? நல்லா வெந்துடுத்து மாங்காய். இந்த ஸ்டேஜில் 1ஆம் பால் 2ஆம் பால் சேர்த்துருக்கு. ஒரு சின்ன தேங்காய் தான் இது. இதில் இது பண்ணியிருக்கேன். இதில் விடுறேன். இந்த இதில் இப்போது கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். தேங்காய் பால் விட்ட பிறகு ரொம்ப நாளை கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம இறக்கி வச்சுடலாம். ஒரு 7 கொதி வந்துடுத்து இறக்கி வச்சுட்டோம். ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வரமிளகா பிச்சு போட்டுக்கிறீங்கிறவா போட்டுக்கோங்க. ஏன்னா காரப்பொடி வேற போட்டிருக்கோம், மிளகா வத்தல் வேற போட்டிருக்கோம். ஸோ வரமிளகா வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டாங்கிறவா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் நல்ல காரமாக வேணும் அப்படிங்கிறவா ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது வந்து சப்பாத்தியோட அண்ட் நீங்கள் வந்து சாதமாக வேணாலும் பெஸ்ட் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும் இது.
பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் போடலாம். அதாவது இந்த சாம்பார் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்துட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துடணும். அதை 2 கருவேப்பிலையும் போடுவோம். இந்த ஸ்டேஜில் தான் வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்துருவோம் வேணுங்கிறவா. பட் எங்களுக்கு இந்த காரம் போகிறோம், அதனால் நான் வரமிளகா போடலை. போட்டேன்னா அதெல்லாம் ஒரு வாசனை தான், அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு தான். நல்ல பஞ்ச் காரத்தோடு இருக்கும். நல்லா அந்த மாதிரி காரம் பிடிச்சவா அப்படி போட்டு சாப்பிடுவோம். இந்த ஸ்டேஜில் பூண்டையும் நீங்கள் இந்த மாதிரி இதோடையே கூட சேர்த்து போட்டு வறுத்து அது தலையில் போட்டேன்னா அப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை திறந்து இது பண்ணணும். அப்படிங்கிறது அது கும்முன்னு ஒரு மாங்காய் வாசனை, தேங்காய் பால் வாசனை, பூண்டு வாசனை, மசாலா வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடைச்சிட்றேன். நல்லா ப்ரௌனாக வறுபட்டுருக்கு தெரியுறதா? சப்ஜியில் ஆட் பண்ணிட்டோம். மாங்காய் சாறு, மாங்காய் கறி எப்படி வேணால் சொல்லாத போட்டுட்டு மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரோமாவோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இதை வந்து சப்பாத்தி, தோசை, சாதம் எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.